श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओं तत्सत्। बृहदारण्यक उपनिषद नालावदि अध्यायम मूणावदि ब्राह्मणम स्वयं ज्योति ब्राह्मणम। इदिलो கடந்த சத்சங்கத்தில் 9வது மந்திரத்தை நாம விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். மந்திரத்துடைய அர்த்தம் முழுசா எல்லாமே பார்த்தியாச்சு. அந்த 9வது மந்திரத்தில் கடைசியாக சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வரி இருக்கு. அஃப்கோர்ஸ் 9வது மந்திரம் எல்லாம் பேஸ்ட் ஆன் தி 7-8 மந்திரங்களுக்கு மேலே சொன்ன விஷயந்தான். நமக்கு இந்த பிராமணத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஜோதி, ஸ்வயம் ஜோதி, பாஹ்ய ஜோதி, ஆந்தர் ஜோதி, இதுதான் டாபிக் போயிட்டுருக்கேன். இப்போது அந்த ஆந்தர் ஜோதினி நம்ம நிரூபணம் பண்ணணும். அது சத்தியம், அதுதான் இருக்கின்றன்னு சொல்லணும். அதுக்காக கனவுன்னு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு யாக்ஞவல்கர் விவரணம் பண்ண தொடங்கிட்டார். கனவு அந்த 9வது மந்திரத்தில் அந்த கனவு விஷயம் பற்றி சொல்லும்போது 3 டாபிக்ஸாக பேசியிருக்கோம். கடைசியாக சொன்ன விஷயம் என்னன்னா, अत्र अयं पुरुषः स्वयं ज्योतिः भवति అని சொன்னதுனால அந்த கனவுல அந்த ஸ்வயம் ஜோதி ஆத்மா ஸ்வயம் ஜோதியா இருக்கின்றது. அங்கதான் ஆகர்தி பவதி என்ன அப்படின்னு சொன்னதுனால சந்தேகம் வரும். கனவுல மட்டும்தான் ஆத்மா ஸ்வயம் ஜோதியா இருக்கின்றன, நினைவு விஷயம் என்ன, தூக்கம் விஷயம் என்னன்னு சந்தேகம் வரும். அப்படின்னு சொல்லி விசாரணை செய்ய தொடங்கிட்டோம். அந்த விசாரணத்தில் பலதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் கனவு பற்றி. அதில் முக்கியமாக சொன்ன விஷயம் என்னன்னா, ஏன் கனவுல தான் இந்த ஸ்வயம் ஜோதி ஆத்மா சாட்சினை நம்ம உணர முடியும், கவனிக்க முடியும், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நினைவில் ஆத்மா சாட்சி இருக்கு, தூக்கத்திலும் இருக்கு. ஆனால் நினைவில் 2 லைட் இருக்கிறதுனால என்னது, சாட்சி ஒரு லைட்டு அது எப்பவுமே இருக்கு. ஆனால் இங்கே வெளிச்சத்தில் பாஹ்ய வெளிச்சம் அதானே டாப்பிக்கு. நமக்கு சூரியன் இருக்கா, சந்திரன் இருக்கா, அப்புறம் வாக்கு இருக்குது, இதெல்லாம் பலது, மின்னல் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொன்னோம். பாஹ்ய ஜோதி இருக்குது. அந்த பாஹ்ய ஜோதினால் விவகாரம் பண்ணுறதுனால இந்த ஸ்வயம் ஜோதியாக எப்பவுமே இருக்கிற அந்த ஜோதினை நம்ம கவனிக்க மாட்டோம், விட்டுடுவோம். ஏன்னா அட்டென்ஷன் எல்லாம் எப்பவுமே இந்த ஜோதி மேலே தான் போகும். அப்போது கனவுல என்ன சௌரியம்னா, கனவுல போய் விசாரணம் பண்ணும்போது அங்கே பாஹ்ய ஜோதி எதுவுமே இல்லை. அங்கே ஒரே ஒரு லைட்டு தான் கனவு பார்க்கப்படுறது, தெரியப்படுறது, அது அப்புறம் ஞாபகத்திலும் இருக்கிறது. யார் இந்த கனவு மொத்தத்தினை பிரகாசிக்க செஞ்சிட்டான் అని கேள்வி வரும் இல்லையா? அப்போது பாஹ்ய ஜோதி இல்லைன்னா வேறு ஆந்தர் ஜோதி இருந்திருக்கணும். அந்த ஆந்தர் ஜோதி சாட்சினால தான் கனவு பிரகாசிக்கப்பட்டது. இதுதான் முக்கியமாக பேசியிருக்கோம் அன்றைக்கி. அதனால் அப்புறம் சுஷுப்தியில் பார்க்கக்கூடாதா, தெரிஞ்சுக்கக்கூடாதான்னு சொன்ன, சுஷுப்தியில் இந்த மாதிரி
உனக்கு அங்கே ஒரு அனுபவம் இல்லாதனால எல்லாமே பிளாங்காக இருக்கிறதுனால அங்கே நீ விசாரணை பண்ண முடியாது. ஜாகிரதையிலோ விசாரணை செய்ய மாட்டே, ஏமாந்துருவேன். கனவுல தூக்கத்தில் வந்து விசாரணை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. கனவுல மட்டும்தான், கனவுல செய்ய மாட்டேன் விசாரணை. இங்கே புருதாரண்ய கிளாஸுக்கு வந்து இப்படி கேட்டு தான் விசாரணை பண்ணுவேன். அப்புறம் கூட வீட்டுக்கு போய் உன்னோட கனவுல யார் பார்த்தான், எப்படி தெரிஞ்சது கனவெல்லான்னு விசாரணை பண்ணும்போது நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அங்கே ஒரு லைட் இருக்கின்றனதை அப்படின்னு சொல்லி நம்ம விசாரணை செஞ்சுட்டு, அதனால் அத்திர அயம் புருஷா ஸ்வயம் ஜோதிஹி பவதன்னு சொன்னதுனால அது ரொம்ப பொருத்தமாக இருக்க, கரெக்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சங்கரர் அதை பற்றி கூட பேசியிருக்காருன்னு சொல்லி. ஆனால் நம்முடைய கனவு விசாரணை இன்னும் முடியலை. ஏன் சார் மந்திரம் முடிஞ்சு போச்சு? இல்லை சார், கனவு புரிஞ்சிச்சு சார், நினைவு பற்றி ஏதாவது சொல்லுங்கோ. நினைவு பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நினைவு பற்றி நான் எதுவும் சொல்லணும், உனக்கே நிறைய தெரியும். ஆனால் நினைவில் இருக்கிறது என்ன, எதனால நினைவு நடக்கிறது, எதனால கனவு நடக்கிறது, எதனால நித்திரை நடக்கிறது, எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதான்னு அது நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கிற பார்த்தியா. அதனால் நான் அந்த நடுவில் இருக்கிற கனவுன்னு பற்றி இன்னும் கூட கொஞ்சம் சொல்லணும். ஸோ கொஞ்சம் நேரம் உஷாராக இருந்து கனவுடைய விசாரணை. இப்போ மேலே பண்ண விசாரணத்தினால முந்தாது கிளாஸில் பல சந்தேகங்கள், பல குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல சந்தேகங்கள் வரலாம், கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அதனால் என்ன சந்தேகம் அப்படின்னா 2-3 கேள்விகளை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். முதல் கேள்வி என்னன்னா, சரி இப்போது சாட்சி ஸ்வயம் ஜோதி அதுதான் பிரகாஷிக்கு செய்கிறது எல்லாம் சொல்கிறீங்க. கனவு யார் பார்க்குறான்? ஆத்மா பார்க்குறதா, மைண்டு பார்க்குறதா? இல்லை கனவு யார் உருவாக்குறான்? ஹூ இஸ் த ட்ரீமர்? கனவு காண்றவன் யார்? முதல் கேள்வி. மனசா, சாட்சி ஆத்மாவா? ஏன்னா சாட்சி ஆத்மா தான் எல்லாம் பிரகாஷிக்கு செய்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு கேள்வி. இங்கே ஒருவேளை நம்ம வந்து ஆத்மா தான் கனவுன்னு பார்க்கறது, கனவுன்னு பார்க்கறது மட்டும் இல்லை, கனவு காணுறவனாக இருக்கின்றனது, ட்ரீமராக இருக்கின்றனது அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது கேள்வி வரும். அப்போது நினைவில் இருக்கிறது யார்? அப்போ ஹூ இஸ் த வேக்கர்? ஆத்மா தான் கனவு காண்ற ஆசாமி அப்படின்னா அப்போ நினைவில் இருக்கிற ஆசாமி யார்? ரெண்டாவது கேள்வி. மனசா, ஆத்மாவா? அது மட்டும் இல்லை, இன்னொரு கேள்வி வரும். சரி, ஆத்மா வந்து கனவு பார்க்குற ஆளாக இருக்கா, ட்ரீமராக இருக்கா. கனவுன்னு ரிகலெக்ட் பண்ணுறது யார்? மனசா, ஆத்மாவா? இப்படி ஆத்மா ஒரு வேளை ட்ரீமராக இருந்தால் ஆத்மா தான் கனவுன்னு நினைவு பண்ணிக்கணும் இல்லையா, ஞாபகப்படுத்திக்கணும். நினைவில் வச்சுக்கிறது, ரிகலெக்டிங் பண்ணுறது யாருன்னு அப்போ ஆத்மா தான் பதில் சொல்லணும், மைண்ட் இல்லைன்னு சொல்லணும். எப்போது நீ ஆத்மாதான் கனவு காண்றவன்னு சொன்னால் அப்போ ஆத்மாதான் கனவுன்னு ரிகலெக்ட் பண்ணிக்கிறது, ஞாபகப்படுத்துகிறதுன்னு. இப்படி பல ஃபண்டமெண்டல் கொஷன்ஸ் எல்லாம் உருவாகும். இப்போது இந்த கொஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் சொல்கிறதுக்காக கொஞ்சம் விசாரணை பண்ணணும். இத்தனை கேள்விகள் இருக்குல்ல, கிளியராக தெரியணுமே. முதல் பாயிண்ட் வைஸாக போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாக இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தோம், ஆத்மா வந்து இல்லுமினேட்ஸ் த மைண்டு அப்படின்னு சொல்கிறோம், முதல் பாயிண்ட்டு. அப்புறம் மைண்ட் என்ன பண்ணுறது? அப்போது மைண்டு வந்து தனக்குள்ள விற்த்திகளின் உருவாக்கி ஒரு விஷயம் ஒரு வஸ்து యొక్క விற்பி ஏற்பட்டு மனசு விற்த்தினை உருவாக்கி அந்த விஷயத்தினை தெரிஞ்சுக்கிறது. எங்கே? வெளியில். இங்கே இப்போ சொல்லணும்னா
வாசனை மனசு தனக்கு உள்ளே இருக்கிற வாசனா ரூபத்தில் இருக்கிற விற்த்திகளை உருவாக்கிக்கிறது, சொப்ன பிரபஞ்சத்தினை உருவாக்கிக்கிறது. இது இங்கே வரைக்கும் கிளியராக இருக்கு. ஆத்மா மைண்டுன்னு இலிமினேட் பண்ணுறது, மைண்டு தனக்குள்ளே இருக்கிற வாசனைகளை வச்சு கனவுனை சொப்ன பிரபஞ்சத்தினை உருவாக்கிக்கிறது. அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? சொப்னம் అనేది ஒரு மனசுடைய விருத்தி பரிணாமம். சொப்னம் என்பது மனசுடைய விருத்தி, ஒரு விருத்தி மாடிஃபிகேஷன். அது கனவனது பரிணாமம், மாடிஃபிகேஷன். அடுத்த பாயிண்டில் இவ்வொப்னம் விருத்தி பரிணாமம்னா, அண்டு அதில் என்ன இருக்குது? வாசனாஸ் இருக்குது. வாசனாஸ் எல்லாத்தையும் மைண்டு உருவாக்குறது. அடுத்த கேள்வி என்னென்னா, சரி, விருத்தி பரிணாமம் மனசு. அந்த விருத்தி பரிணாமம் மனசில் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு ஜாக்கிரதை கேட்டுக்கணும். ரொம்ப சூக்ஷ்மம் விவரணை பண்ணுறது, அது கிரகிக்கிறது கூட. மனசு தனக்குள்ளே இருக்கிற வாசனைகளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. அந்த வாசனைகள் மனசில் உருவாக்குறதுன்னா, அப்போ லொக்கேஷன் ஆஃப் தி வாசனாஸ் எங்கிருந்து இருக்கணும்? மனசில் தான் இருக்கணும். ஸோ விருத்தி பரிணாமமேவ ஸ்வப்னம். அதோடைய இடம் மனசு தான். லொக்கேஷன், அந்த விருத்தியோட லொக்கேஷன் மனசு தான். சரி, ஸோ விருத்தி பரிணாமம் கூட லொக்கேஷன் மனசில் தான் இருக்குது. தேர்ஃபோர் அதனால் என்ன சொல்லலாம்? இப்போது மைண்டு மனசு லோக்கஸ் ஆஃப் த ட்ரீம். கனவுடைய லொக்கேஷன் எங்கன்னா மனசு தான். விருத்தி பரிணாமந்தான் இந்த ட்ரீம் ஃபினாமினா அங்கே நடக்கிறது. அதோட லொக்கேஷன் மனசுக்குள்ளே தான். அந்த மனசு ட்ரீமில், ஓகே, நாட் நினைவில், ட்ரீமில் இருக்கிற. அடுத்த கேள்வி என்னென்னா, இது கனவு பற்றி கூட இப்படி வேக்கர் பற்றி கூட சொல்லணும். ஏன்னா சாட்சி ஸ்வயம் ஜோதி வேக்கிங் ஸ்டேட்டில் கூட இருக்கேன்னு நம்மளுடைய வாதம் என்னன்னா, இந்த வேக்கர் யார்? இதுதான் கேள்வி கேட்டோமே, வேக்கர் யார்? ட்ரீமர் இப்போ யாருன்னு சொல்லிட்டோம், மனசு தான். விருத்தி பரிணாமந்தான், மனசுக்குள்ளே தான் லொக்கேஷன், அதே தான். அப்போ வேக்கர் யாருன்னு சொன்னால், அந்த வேக்கர் అనేది கூட மனசுடைய விருத்தி ஒரு பரிணாமம் அதையும். இட் இஸ் அனதர் மாடிஃபிகேஷன் வேக்கர். அதனால லோக்கஸ், அப்போது லோக்கஸ் மைண்டு தான். அப்போது கனவுடைய லோக்கஸ்ன இடம், கனவு అనేది ஒரு விருத்தி, ஒரு டைப் ஆஃப் விருத்தி, வாசனா விருத்தி. இங்கே நினைவில் கூட மனசே தான் லொக்கேஷன், அந்த வேக்கர் பரிணாமம் ஒரு விருத்தி தான் அதையும். சரியா? அப்போது இது ரெண்டு சொன்னதுனால என்ன முடிவாயிடுச்சு? மூணாவது கூட சொல்லணும். தூக்கம் எங்கே ஏற்படுறது? தூக்கம் யாருக்கு ஏற்படுறது என்ன? அதையும் மனசுடைய ஒரு விருத்தி பரிணாமந்தான், மாடிஃபிகேஷன், பரிணாமம். லொக்கேஷன் மனசில் தான். அதனால்தான் நித்ரா கூட ஒரு விருத்தி தான். ஈவன் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நித்ரா விருத்தின்னு சொல்லப்பட்டது. இப்போ 3 இடத்துலையும் மைண்டு தான் ஜாகிரத லொக்கேஷன், அப்புறம் ஜாகிரத விருத்தி பரிணாமம். கனவு தான் லொக்கேஷன், மைண்டு லொக்கேஷன், கனவு விருத்தி பரிணாமம். தூக்கம் மனசே தான் லொக்கேஷன், அது ஒரு டைப் ஆஃப் விருத்தி பரிணாமம் தான். சாட்சி வேக்கரு கிடையாது, ட்ரீமரு கிடையாது, ஸ்லீப்பரு கிடையாது.
சரியா? அப்போது அதனால தான் కనవులో ఉంది నెనవుకు వందప్పు నా కనవును పాత్త అని சொல்கிறோம். அந்த நான் கனவுன்னு பார்த்தேன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ரிகலெக்ஷன், அதுவும் மைண்டு தான் அது ஞாபகம் வச்சுக்கிறது, இப்போ ரிகலெக்ட் பண்ணிக்கிறது. இப்போ வரைக்கும் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சார் தேர்ஃபோர் நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் எப்போ நான் கனவுன்னு பார்த்தேன், கனவு எனக்கு ஞாபகம் இருக்கேன்னு சொல்கிறோமோ, அந்த நான் கனவு நான் பார்த்த கனவு எனக்கு ஞாபகம் சொன்ன நான் மைண்டு தான். இப்போ இங்கே 2 நான் பற்றி பேசிகிட்டே போவோம், நீங்கள் ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். எந்த ரெண்டுமே இருக்கும். என்ன இது ரெண்டோட ஸ்டேட்டஸு, ரெண்டுத்தோட வேலை என்ன, அது கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, அடுத்த பாயிண்ட் நினைவில் திரும்பி நினைவு பற்றி சொல்கிறோம். எதுக்கன்னா கூட சேர்ந்தே பேசணும். நினைவில் இப்போ பல அனுபவங்கள் ஏற்படும் போதோ நான் ஐ சா இந்த ஃப்ளாஸ்க்கை நான் பார்த்தேன், ஓகே, இந்த கிளிப்புன்னு நான் பார்த்தேன், இப்படி பலது சொல்கிறோம். இது பார்த்தேன். ஐ சா த கிளிப் ஆர் ஐ நோ த கிளிப், இப்படி பலது சொல்கிறோமே. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எப்போ நான் ஐ நோ த கிளிப்னு சொல்கிறானோ, ஐ நோ த ஃப்ளாஸ்க், ஐ நோ யூ, எதை சொல்கிறானோ அந்த ஐ கூட மனசு தான். கரெக்டா? மனசு தான். சரி, அதுக்கு அடுத்தது இன்னொரு பேசிக் அடுத்த கொஷன் என்னன்னா, சார் மைண்டு தான் பேசிக்காக நினைவுடைய லொக்கேஷனும் நினைவு விருத்தி, கனவுடைய லொக்கேஷனும் கனவு விருத்தி, தூக்கத்துடைய லொக்கேஷன் மைண்டு தான் தூக்க விருத்தி. எல்லாத்திலும் அந்த மைண்டு தான் இருக்கும்போதோ, அந்த மைண்டு தான் சாட்சி, அந்த மைண்டு தான் ஸ்வயம் ஜோதி, இல்லை அதுதான் காரணமனே சொல்லாமே நீங்கள் எதுக்கு நடுவில் இன்னொரு ஸ்வயம் ஜோதி சாட்சியானு கொண்டு என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? ஜென்யூன் கொஷன் தானே. நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன சொல்லிட்டு இருந்தால் கூட மைண்ட் லெவலில் தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். ஏன்னா மைண்டு தான் புரிஞ்சுக்கிறது, மைண்டு தான் தெரிஞ்சுக்கிறது, மைண்டு தான் கனவு கண்டுறது, மைண்டு தான் தூங்குறது, எல்லாம் மைண்டில் தான் ஆகும்போது 3 இடத்துலும் இருக்கும்போது, இந்த 3 தவிர எனக்கு இன்னொரு அனுபவம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அந்த சாட்சி ஆத்மா ஸ்வயம் ஜோதினி இன்னொன்று 3வது கொண்டு ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். இப்போ இங்கே தான் இந்த சில சாட்சி ஸ்வயம் ஜோதியோடைய பர்பஸ் என்ன, அதோடைய வேலை என்ன, அதோடைய வேலை என்ன, ரோல், வாட் இஸ் த பர்பஸ் அண்ட் த ரோல் ஆஃப் தி சாட்சி అనేది நம்ம விசாரணை பண்ணணும். இப்போது கேள்வி கேட்டால் இல்லை நமக்கு வரும் சந்தேகம். ஏன்னா காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது இந்திரியங்களுக்கு கோச்சரம் இல்லை, மனசுக்கு எட்டலைன்னு சொல்கிறீங்க, கூட அதுதான் ஸ்வயம் அத்திராயம் ஸ்வயம் ஜோதி பவதி అని சொன்னீங்க உபனிஷத்து. அதனால் நம்ம விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் சட்டில் விசாரணை, சூக்ஷ்மம். எப்படின்னா இப்போது ஒரு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஐ சா த கிளிப், ஐ நோ த கிளிப், ஐ நோ த புக் ஆர் ஐ சா த புக், ஏதாவது இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே சமயத்தில் 2 விஷயங்கள் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, எனி ஸ்டேட்மெண்ட்டு, எனி அனுபவம், எனி விருத்தி, நினைவு பற்றி 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அந்த கிளிப்பு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, அந்த கிளிப்புன்னு தெரிஞ்சுக்கின சப்ஜெக்ட் மைண்ட் ஒன்று இருக்கா? 2 இருக்கு. 2 இருக்கும்போது இப்போது கேள்வி மோர் சட்டில்.
இந்த ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிற ரெண்டுத்தையும் அவேராக தெரிஞ்சிருக்கிறது யார்? தெரிஞ்சுக்கிறது யார்? நான் சொல்கிறேன் இப்போது ஐ நோ த கிளிப்புன்னா ரெண்டுமே மைண்டு சப்ஜெக்ட் இருக்கு அண்ட் இருக்கு. ரெண்டும் இருக்கும்போது இந்த ரெண்டுத்தையும் யார் பிரகாஷிக்க சேர இல்லைன்னு யார் தெரிஞ்சுக்கிறான்? கேள்வி சிம்பிளாகவும் கஷ்டமாகவும் இருக்கும், புரியாத போல் இருக்கும். சாட்சி சாட்சி ஸ்வயம் ஜோதின்னு கேட்டுகிட்டே இருக்கிறதுனால மைண்ட் உங்களுக்கு ஆன்சர் என்ன அதே தான் ஸ்வயம் ஜோதின்னு சொல்ல போகிறார் கடைசியில் நினச்சிக்கிறோம். ஆனால் விசாரணை எதுக்குன்னு அதில் இருங்க கொஞ்சம் நேரம். ரெண்டுத்தையும் மைண்டு புக்கு ரெண்டு இருக்கு. இது ரெண்டு என் மைண்டு இந்த புக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஆனால் என்னுடைய மைண்டுன்னு சொல்லலை. பொதுவாக ஐ நோ த புக்குன்னு சொல்லி விட்டுடுறோம். ஐ நோ த புக்குன்னா யார் தெரிஞ்சுக்கிட்டான்னா சப்ஜெக்டு மைண்டு தெரிஞ்சுக்கிச்சு, ஆப்ஜெக்டு புக்குன்னு தெரிஞ்சிச்சு. இந்த ரெண்டு யார் இப்போ சொல்கிறா? எப்படி தெரிஞ்சது? ஹூ இஸ் அவேர் ஆஃப் தீஸ் டூ அனு கேள்வி கேட்டால் அது என்ன சார் பெரிய விஷயம் இப்படி சொல்லலாமா நீ? இஃப் யூ சே இந்த மாதிரி சொன்ன மைண்டு தான் ரெண்டுத்துன்னு தெரிஞ்சுக்கிறது. மைண்டு தான் தன்னை தானும் இட்ஸ் அவேர் ஆஃப் இட் செல்ஃப். தனக்கு தான் அவேராக இருக்க தெரிஞ்சுக்கிறது புஸ்தகத்துன்னு தெரிஞ்சுக்கிறது அனு சொல்லலாமா? சொன்னால் இந்த கொஷனுக்கு ஆன்சரை கொடுக்கறதுக்கு நம்ம அசல் மைண்டோடைய ஃபங்க்ஷன் என்னன்னது நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் த மைண்டுன்னு இது தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். கேள்வி என்ன? மைண்டு தானும் தெரிஞ்சுக்கிறது, கிளிப்புன்னு தெரிஞ்சுக்கிச்சு, அதனால ரெண்டு தெரிஞ்சிச்சன்னு சொல்லலாமன்னா வெயிட் இதுக்கு பதில் சொல்லணும். இது தப்பாக ரைட்டான்னு சொல்லணும்னா உனக்கு மனசுடைய வேலை என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னே தெரியணும். அதில் முதல் பிரின்சிபிள் ஆஃப் தட் ஒர்க்கிங் ஆஃப் த மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு முதல் பிரின்சிபல். மனசு ஏதாவது விஷயத்தனி ஏதாவது எப்படி தெரிஞ்சுக்கிறது? விருத்தி ரூபத்தில் தெரிஞ்சுக்கிறது. விருத்தி ரூபம் தானே, ஒரு தாட், ஒரு எண்ணம் வருது, தாட். விருத்தி ரூபத்தில் தான் மைண்டு எனிதிங் தெரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ரெண்டாவது பிரின்சிபல், மைண்ட் கேன் என்டர்டெயின் எட் எ டைம் ஓன்லி ஒன் விருத்தி. வெரி இம்பார்ட்டண்ட். மனசு ஒரே சமயத்தில் ஒரு விருத்திந்தான் அது உருவாக்க முடியும். அந்த விருத்தி எவ்வளோ நேரம் இருக்க போயிடுச்சு அது வேறு விஷயம். பட் ஒரு வாட்டி ஒரு விருத்தி, சரியா? இப்போ இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸ் அப்படி இருந்தால் இப்போ மறுபடியும் இப்போ கேள்வி கேட்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த மைண்டு நீ சொன்னியே மேலே, ஹவு டஸ் த மைண்ட் கேன், அது மைண்டு தானு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அது சப்ஜெக்டை அண்டு கிளிப்புனையும் ஆப்ஜெக்டினையும் தெரிஞ்சுக்கிச்சு. இப்படி சொல்லலாமா? மேலே சொன்ன ரெண்டு பிரின்சிபல்ஸை எடுத்துக்கிட்டு பார்த்தா சொல்ல வழியே இல்லை, இம்பாசிபிள். ஏன்? இப்போ மேலே விசாரணையில் என்ன இருக்கு? மைண்டு ஒரு சமயத்தில் ஒரு விருத்தின்தான் என்டர்டெயின் பண்ணுவேன்னு சொன்னோம், சரியா? அப்போ அந்த மைண்டு கிளிப்பு விருத்தின்னு மட்டும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தால் தானு தெரிஞ்சுக்கிறதுனே விருத்தி அங்கே இருக்கிற வாய்ப்பில்லை. தானு தெரிஞ்சுக்கிறன்னு விருத்தி இருந்தால் கிளிப்புன்னு தெரிஞ்சுக்கிற விருத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. புரியுறதுன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் என்ன? விருத்தி ரூபத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் மைண்டு. ஒரு விருத்தி தான் உருவாட்டி வரணும். இப்போது ஆனால் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டான அந்த கிளிப்பு மைண்டு ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிறது போல் எனக்கு ஃபீலிங் இருக்கு. நாலு முழுசாவோ நான் எது பண்ணால் கூட ஐநோன்னு சொல்லி ரெண்டுத்துன்னு தெரிஞ்சுக்கிற போல் பேசிகிட்ருக்கேன். அது எப்படி சாத்தியம் ஆகிடுது அனே? அதனால் எப்படி இது இந்த ரெண்டு பர்செப்ஷன்ஸு, சப்ஜெக்டான மைண்டு ஆப்ஜெக்டான கிளிப்பு ரெண்டுமே எப்படி தெரிஞ்சுக்கிறோம், தெரியறது
அப்படி எனக்கு கேள்வி கேட்டால் கிளாஸில் வந்து 10-20 நிமிஷம் ஆயிடுத்து, 25 நிமிஷம் ஆயிடுது. வந்தப்பிலேருந்து நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுகிட்டே இருக்கீங்க, சரியா? அப்புறம் மைண்டு புரிஞ்சுக்கிறது, மைண்டு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் தொடர்ந்து நான் இருக்கேன், என்னோடய மைண்டு இப்போ கேட்டுட்ருக்கிறது, இது எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை இப்படி ஒரு விருத்தி ரூபத்தில் வந்துட்டு இருக்கே. ஆனால் மைண்டு கூடவே இருக்கா இல்லையா? உங்களோட ஃபீலிங் வந்து நான் இருக்கேன், மைண்டு கூடவே இருக்கேன், ஆனால் தெரிஞ்சுக்கிறது நீ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவ்வளோ விருத்திகள் வந்தது. இது ரெண்டுமே எப்படி தொடர்ந்து இருக்கேன், நான் இருக்கேன்னு ஒரு ஃபீலிங் மைண்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போது எப்படி வருது, ரெண்டு எப்படி தெரியுது உங்களுக்கு? அப்படி எனக்கு கேள்வி கேட்டால் என்ன கேள்வி கேட்டேன்னா, இப்போது கண்டினியூஸ் சப்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ரெண்டுமே, மைண்ட் அண்ட் தி டாபிக் ரெண்டுமே எனக்கு தெரிகிறது. இது யாருக்கு தெரியுது? ஐ நோ நீ சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா, ஐ நோ. அது எப்படி ரெண்டுமே எப்படி தெரிஞ்சது? மேலே கிளியர் பண்ணிட்டோம். ரெண்டுமே மைண்டு தானும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஜெக்டும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அது எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி மைண்டும் தெரிகிறது, மைண்டில் நடக்கிறதையும் தெரிகிறது, எல்லா கண்டினியூஷன் இருக்கிறது போல ஐ நோன்னு இருக்குது. இது எப்படி நடக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஒன்று வந்து ஒரு பாசிபிலிட்டின்னு ஒரு ஆன்சரு. இந்த ஆன்சரை வந்து புத்திஸ்ட் கொடுக்குற ஆன்சரு. ஆனால் இது வந்து நம்ம நெகேட் பண்ணி அப்போ தான் ரெண்டாவது ஆன்சருக்கு போகிறோம். ரெண்டே ஆன்சர் தான் கொடுக்க முடியும். முதல்ல வந்து புத்திஸ்ட் சொல்கிறான், மேலே வந்துச்சு இந்த பாயிண்ட்டு, மறுபடியும் இங்கே கிளியராக மைண்டு வந்து அவன் சொல்கிறான் இட் இஸ் செல்ஃப் எஃபல்ஜென்ட். அது செல்ஃப் எஃபல்ஜென்ட், ஸ்வயம் பிரகாசகம். அதை தான் தெரிஞ்சுக்கிட்டே கிளிப்புன்னு தெரிஞ்சுக்கிச்சு அனி அதில் நிற்கிறான் அவனை வந்து எப்பவுமே ஆல் த டைம். இப்போ நீங்கள் கேட்டிங்களே தொடர்ந்து எப்படி இவ்வளோ நேரம் ஐநோனே இது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டானது எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கிறதுன்னா அவன் சொல்ல ஆல் த டைம் மைண்ட் இஸ் செல்ஃப் எஃபல்ஜென்ட். அப்புறம் விற்பி மைண்ட் தன்னில் உருவாகிற விற்த்திகளையும் அது தெரிஞ்சுக்கிறது, தானு தெரிஞ்சுக்கிறது அனி புத்திஸ்ட் பதில் கொடுக்குறான். அப்போது ஆனால் சங்கரர் நம்ம உன்னோட ஆர்குமெண்ட்டு செல்லாது. ஏன்னா எப்படி செல்லாது? மேலே 2 பாயிண்ட் சொன்னோம், அதனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் கிளியராக சொல்லணும்னா மைண்டு செல்ஃப் எஃபல்ஜென்ட்னு சொல்கிறது ஸ்ருதி யுக்தி விரோதம். ஸ்ருதி யுக்தி விரோதம். எப்படி? முதல் யுக்தின்னு எடுத்துக்கிறோம். யுக்தின்னு என்ன? நம்ம அனுபவத்தில் பார்த்தா எதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றனதோ அது ஜடம் అని நம்ம அனுபவம். ஒத்துக்கிறோமா? எதெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறதோ அது ஜடம். ஜடம்னா இது அது நான் எஃபல்ஜென்ட், அது தனக்கு அதுக்கு பிரகாசம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜடம். அது மனசு கூட மாறிக்கொண்டே இருக்கிறதுனால மாறிக்கொண்டே இருக்கிற வஸ்து மனசு தானே இது. அதனால் எப்படி நீ வந்து மனசு செல்ஃப் எஃபல்ஜென்ட்னு சொல்ல முடியும் ஜடமாக இருக்கிறதுக்கு? இதுக்கு அனுபவம் இல்லை. உன் அனுபவத்தில் யுக்தி பரம பார்த்தா cannot say it is changing. Any changing phenomena cannot be a self-effulgent. ஆச்சா? அப்போது என்ன சொல்லணும்? நம்முடைய சங்கரர் அபிப்பிராயம், நம்ம எல்லாரும் வேதாந்தத்தோட மனஹ ந ஸ்வயம் பிரகாசகः விகாரத்வாத் கடவத். கட்டம் అనేది எப்படி விகாரங்கள் இருக்கோ, அது முன்னாடி இல்லை, அது மாறிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, திரும்பி மண்ணாக இருக்க. மனசு கூட மாறிக்கொண்டு இருக்கிறது అనేది நம்ம எல்லோருடைய அனுபவம். இது யாரும் நிராகரணம் பண்ண முடியாது. அப்போ அது போய் நீ வந்து
தன்னை தான் பிரகாசிக்கிற சக்தி இருக்குன்னு சொல்லலாமா? அதனால் அவனை நெகேட் பண்ணிட்டோம். இப்போது ரெண்டாவது ஆன்சர், அனதர் பாசிபிலிட்டி, இது மட்டும் சாரி, ரெண்டாவது விரோதம், ஸ்ருதி விரோதம் சொல்லணும். இன்னும் அவன் அனுப்பலை. யுக்தி விரோதம், நீ சொன்னது யுக்தி மரமாக நெகேட் பண்ணிட்டோம். ஸ்ருதி விரோதம், ஏன்னா ஸ்ருதி ரொம்ப தெளிவாக சொல்கிறது, மனசு அனாத்மா, மனசு பிரகிருதி, மனசு விகார சகித, இப்படியெல்லாம் மனசு అనేది க்ஷேத்திரம். ஸ்ருதி ஸ்மிருதி கூட கிருஷ்ணர் சொன்னார், க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்னம் சம்மாக. ஸோ ஸ்ருதி வழியாக பார்த்தா கூட விரோதமாக இருக்கு. ஏதாவது ஒன்று கோட் பண்ணலாமா? சாந்தோக்கியத்தில், ஹே சௌமியா, அன்னமயகம் ஹி சௌமிய மனஹா, அன்னமய 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 இகம் அன்னமயிகம் ஹி, ஹே சௌமியா, மனசு இருக்கு, இட் இஸ் எ மேடப் ஆஃப் மேட்டர். அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? அவனே சாப்பிடாம இருக்க சொன்னார். முதல் நாள் நல்ல புருஷ சூக்தம் சொல்லும், அவனு ரொம்ப எல்லா ஆசிரமங்களுக்கு கேட்குற போல அந்த தெருவுக்கு கிளாசிக் ஹோம்ஸ் வரைக்கும் கேட்க, ஓம் சஹஸ்ர சீர்ஷா புருஷன்னு, வெரி குட், உனக்கு 100க்கு 100 மார்க்ஸ் போ. ஒரே ஒரு சின்ன இது அட்வைஸ், ஒரு வாரம் நீ உபவாசம் இருந்துக்கோ, அப்புறம் வான்னார். ஒரு வாரம் உபவாசம் இருந்து சாப்பிடாம வந்ததுக்கப்புறம், அன்றைக்கி அவ்வளோ அழகாக சொன்னீங்களே புருஷ சுத்தம், எனக்கு இன்னொரு வாட்டி கேட்கணும்னு இருக்கே தம்பி, சொல்லுவியா? இவன் உட்கார்ந்துருக்கா முன்னாடி, குரு கூப்பிட்டாரு, ஆரம்பித்தேன், ஒரு வார்த்தை வரல, தலை சுற்றுறது, பேச்சு வரல, என்ன சொல்கிறான் என்னன்னே தெரியல. ஏன்? சாப்பிடல, இல்லை மனசு வேலை பண்ணல. அப்போ சாப்பாட்டுக்கு மனசு கனெக்ஷன் இருக்குல்ல, அதனால் இது அன்னமயம். இல்லை தத்துவத்தில் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டால், பஞ்சதத்துவானாம் மிலித்வா சாத்விகாம்சாத் மன புத்தி சித்தகங்காரம் சம்பூதானி. பஞ்சபூதங்களுடைய டுகெதர் சாத்விகாம்சத்தில் ஒன்று, பஞ்சபூதங்கள் மேட்டர் தான், அம்சம் குணம் சாத்விகம் என்ன ரஜம், இட் கம்ஸ் அண்டர் பிரகிருதி. ஸோ அதனால் ஸ்ருதிக்கு விரோதம், யுக்திக்கு விரோதம். மைண்டு தன்னை தானே பிரகாசிக்க செஞ்சுக்கிட்டு அப்புறம் வஸ்துன்னு பிரகாசிக்க செய்கிறது அப்படின்னு தெரியறது எனக்கு கண்டினியூஸானே சொல்லக்கூடாது, தவறு. சரி, ஃபைனல் ஆன்சர் என்ன? நம்ம என்ன சொல்கிறோம்? சாட்சி அப்படி என்பது அடுத்த இன்னொரு பிரகாஷஸ்வரூபம், அனதர் லைட் பிரின்சிபிள், சாட்சி. அதனால தான் ஸ்வயம் ஜோதி ஸ்வயம் ஜோதி అని சொல்லு. அது எல்லாத்தினையும் எல்லா சமயத்திலும் மைண்டில் வர மாடிஃபிகேஷன்ஸு, மைண்டுன்னு எல்லாத்தினையும் கூட பிரகாசிக்க செய்கிறது, பிரகாசிக்க செஞ்சு ஞானஸ்வரூபமாக இருக்கின்றது சாட்சி. அது தெரிஞ்சுக்கிறது, புரியுறதா? அப்போ என்ன, ஸ்வயம் ஜோதி பவதி அத்திர అనేది மூணுத்துக்கும் அப்ளை பண்ணலாம், முக்கியமாக கனவுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபைனல் கன்க்ளூஷன்னா 2-3 வார்த்தை இந்த டாபிக்கு. நான் అనేది தோணிகிட்டே இருக்கு, சொல்லிகிட்டே இருக்கிறோம் எல்லோரும் இல்லையா? இந்த நான் అని சொல்லும் போதோ இதோடைய வாச்சார்த்தம் மனசு ஞாபகம் வச்சுக்கணும். ஐ எம் ஓன்லி யூஸிங் ஐ, பட் கூட ஐன்னு சொல்லும் போது அதோடைய வாச்சார்த்தம் எடுத்த மைண்டு தான். ஆனால் லக்ஷார்த்தம் எடுத்துக்கிட்டால் சாட்சி ஸ்வயம் ஜோதி ஐ. என்ன சாட்சி ஸ்வயம் ஜோதி ஐ, அது இல்லைன்னா ஹையர் ஐ இல்லைன்னா இந்த லோயர் ஐ மைண்டு நிற்காது, இருக்காது. இது அங்கேருந்து தான் கடன் வாங்கி வேலை பண்ணுறது, சரியா? அப்போது மைண்டுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் அண்ட் ஸ்வயம் ஜோதிக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம்?
அவஸ்தாத்ரய ஆஸ்ரயம் ಅಂತಃಕರಣಂ. ಅಂತಃಕರಣವನ್ನು ಮೈಂಡ್ದ ಅವಸ್ಥಾತ್ರಯ ಆಶ್ರಯಂ ಅಂತಃಕರಣಂ ಲೋಕಸ್. ಐ ಆಮ್ ಕನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ದಟ್ ಲೋಕಸ್ ಅಂದ್ರೆ ಮೂರು ಜಾಗೃತ ನೆನವು ಕನವು ಎಲ್ಲ ತೂಕಂ. ಲೋಕಸನ್ನು ಅವಸ್ಥಾತ್ರಯ ಆಶ್ರಯಂ ಅಂತಃಕರಣಂ இருந்த அப்புறம் அவஸ்தாத்ரய பிரகாசகம் வந்து சாட்சி. இந்த ரெண்டு வார்த்தை ஞாபகம். ஆශ්‍රயம் பிரகாசகம். ஆශ්‍රயம் மைண்டு தான். மைண்டு தான் இதெல்லாம் விற்த்தின்னு சொல்லிட்டு 3 விற்த்திகள். ஆனால் அவஸ்தாத்ரய பிரகாசகம் சாட்சி ஸ்வயம் ஜோதி ஆத்மா. அதனால் ஃபைனலாக சொல்கிற கன்க்ளூஷன் வார்த்தை என்னன்னா, அவஸ்தாத்ரய ஆශ්‍රயத்வேன அந்தக்கரணம் சதா பிரகாசதி. 3 அவஸ்தைகளுக்கு ஆශ්‍රயத்துவம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால இந்த அந்தக்கரணம் மனசு வந்து சதா பிரகாசதி இருக்காது. சதா அங்கேயும் இருக்கேன்னு 3 அதோட விற்த்திகள் தானே. பரந்து ந ஸ்வயம் பிரகாசகः. பரந்து அது வார்த்தை முக்கியம். பட் அது வந்து ஸ்வயம் ஜோதி இல்லை. அதனால ஆத்மா தூ அவஸ்தாத்ரய சாட்சித்வேன. ஆத்மா 2 ஐன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லை, 2 ஐ இங்கே கூட இருக்கு. ஒரு ஐ வந்து அவஸ்தாத்ரய ஆශ්‍රயம், இன்னொரு ஐ வந்து அவஸ்தாத்ரய பிரகாசகம். ஸோ ஆத்மா மட்டும் அவஸ்தாத்ரய சாட்சித்வேன சர்வதா பிரகாசத்தே. இது சர்வதா பிரகாசத்தே, அது சர்வதா பிரகாசத்தே. ஆனால் அங்கே என்ன சொன்னோம்? பரந்து ந ஸ்வயம் பிரகாசகா. ஹியர் பரந்து ஸ்வயம் பிரகாசம். நான் மட்டும் எடுத்துட்டோம். சரியா? புரிஞ்சுதா? இப்போ கனவு நனவு தூக்கம் అనేది எங்கே வருது, யாருக்கு வருது, அதோடைய லெவல், அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அது பாட்டுக்கு அது இருந்துக்கிட்டான். ஆனால் பிரகாசகமானது அந்த ஹையர் ஐ. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, ஹையர் ஐ அண்ட் லோயர் ஐ ரெண்டுத்தினே பிரித்து அப்படியெல்லாம் காமிச்சோ செய்ய முடியாது. உணரணும், சிந்திச்சு உணரணும். அதுக்கு தான் கான்டெம்ப்ளேஷன். கான்டெம்ப்ளேஷன்னா இந்த விசாரணைக்கு பேர் தான் கான்டெம்ப்ளேஷன். அது நனவில் இருக்கும்போது பண்ணுவேன். நனவில் இருக்கும்போது தான் நிறையா பண்ணணும். கண்ணு மூடாமே பண்ணணும். அதனால தான் உபனிஷத்து 9வது மந்திரத்தில் அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி. இதுதான் கனவுடைய நாள். இந்த அளவுக்கு எந்த உபனிஷத்துலையும் கனவு விசாரணை இல்லை, இன்னும் முடியலை. வர மந்திரத்தில் கூட யாக்ஞவல்கர் இன்னும் கூட கொஞ்சம் சொல்லுவார். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம், எவ்வளோ விஷயம். இதே ஸ்டேட்மெண்ட்டு திரும்பி எதை அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி అనేది மறுபடியும் 14வது மந்திரம் கடைசி கூட வரும். இப்போ நம்ம 10வது மந்திரத்தினை ஆரம்பிக்கணும். கனவு விசாரணை முடிந்து விட்டது. கனவுலேருந்து வெளியில் வாங்க எல்லாரும். சரியா? 10வது மந்திரத்தினை ஆரம்பித்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் 14வது மந்திரத்தில் இருக்கிற ஒரு 1.5 வரி நீ முதல்ல படிக்கணும். அது என்ன சார், எதுக்கு அப்படின்னா கேளுங்க. இந்த 10வது மந்திரம்லேருந்து 13வது மந்திரம் வரைக்கும் 14ல் ஒரு பாதி கூட ஒரு கேள்விக்கு பதில். 10, 11, 12, 13வது மந்திரம் 14ல் ஒரு 2 வரி வரைக்கும் ஒரு கேள்விக்கு பதில். ஆனால் உபனிஷத்து பாருங்கள் விளையாடுறது, முதல்ல பதில் கொடுக்கறது, கேள்வி அப்புறம் பேசுறது. இதுதான் குறும்பு.
பொதுவாக பூர்வபக்ஷின்னு முதல்ல சொல்லி கேள்வி கேட்டு தான் அப்புறம் பதில். ஸோ இங்கே ஒரு தமாஷை பண்ணலாமனே, ஆனால் நம்ம அது கேள்வின்னு முன்னாடி கொண்டு வரணும். அதனால நான் 14வது மந்திரத்தில் செகண்ட் ஹாஃபுக்கு போய் இந்த கேள்வின்னு படிக்கிறேன். அதுக்கப்புறம் 10க்கு இங்கே வருவோம். 14வது மந்திரம். 14வது மந்திரத்தில் முதல் 2 வரி முடித்ததுக்கப்புறம் அந்த 2வது வரி என்னோடய புக்கு கணக்குப்படி கடைசியில் அதஹ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. 2வது வரியில் எமேஷன பிரதிபத்தியதே அதஹ அதோன்னு இருக்கா. அங்கே நின்று இப்போ நான் படிப்பேன், அங்கே வரைக்கும் வரும். எங்கே வரைக்கும் பார்த்துக்கணும். அதோ கல்வாஹு ஜாகரிததேசஹ ஏவாஸ்ய ஏஷ இதி யானி ஏவ ஜாக்ரத் பஷ்யதி தானி சுக்த இதி. அங்கே வரைக்கும் பூர்வபக்ஷி, இமேஜினரி, ஊகிக்கப்பட்ட ஒரு பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்குறான். உபனிஷத்து பேசுறது, இது கேள்வி. அதுக்கு பதில் 10வது மந்திரத்திலிருந்து. இப்போ இந்த கேள்வின்னு நான் உங்களுக்கு என்னன்னு இது சொல்கிறேன். ஏன் கேள்வி வந்துச்சுன்னா, ஒருத்தனும் அதில் இருக்கு. அப்புறம் சில பேர் கலு ஆஹுஹு, சில பேர் இப்படி நினச்சிக்கிறாங்க, இப்படி கேட்குறாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கல்வாஹு கலு நிஜமா. அப்புறம் கொஞ்சம் பேர் இப்படி ஆஹு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஜாகரித தேச ஏவ அஸ்ய ஏஷ இது. கேள்வி இதுதான். அப்புறம் கூட சொல்கிறேன், ஜாகிரத புருஷன் யார் இருக்கானோ, ஜாகிரத அவஸ்தைதான் இன்னொரு விதத்தில் சொப்பனம் கூட அதிலே பார்க்குறேன். எப்படின்னா, இப்போது இங்கே இருக்கேன் நான், கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு சிங்கநல்லூர் போவேன். அங்கே ஷாப்பு இதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணெல்லாம் அங்கே வரும். அப்புறம் சாயங்காலம் போத்தனூர் போவேன். அங்கே போயிட்டு நாளைக்கு சாய்பாபா காலனி போவேன். எப்படி ஜாகிரத அவஸ்தையிலும் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு அங்கங்கே இருக்கிற விஷயங்களை எப்படி அனுபவிச்சு வரானோ, அதே போல் இந்த ஜாகிரத புருஷனே தான் கனவுனி பார்க்குறேன். எதுக்கு இப்படி சொல்கிறான் இவனன்னா, அவனுக்கு ஒரு சௌரியம் இருக்குது இப்படி சொல்கிறதுல. அப்போது பாஹ்ய ஜோதியே போதும். அவன் அட்வான்டேஜ் என்னன்னா, 2 ஒன்று தான். பாஹ்ய ஜோதியை தான் அங்கே உபயோகப்படுத்துகிறான். அப்போது நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, கனவுன்னு செப்பரேட்டாக நம்ம சொல்லலைன்னா ஸ்வயம் ஜோதி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. பார்த்தீங்களா? அப்படி சொல்லி இது யானிஹி ஏவ ஜாகிரத பஷ்யதி, யார் ஜாகிரதன்னு பார்க்குறானோ தானி சுப்த இது, அவனே தான் இது. அது எங்களுக்கும் தெரியும், ஜாகிரத புருஷன்தான் கனவு புருஷன் ஆயிடுறான். எங்கள் கேள்வி யார் ஆகிறான் இல்லை. இப்போ தான் சொன்ன மைண்டு தான், அங்கேயும் மைண்டு தான் இங்கேயும் மைண்டு தான். எங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, யார் பிரகாஷிக்க செய்கிறான். இவன் இப்படி சொல்கிறதுனால பாஹ்ய ஜோதி போதும், உங்கள் சுயம் ஜோதி நீங்கள் பூட்டி பேங்க்கில் வச்சுக்கோங்கன்றான். பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கா? இப்போ வரைக்கும் பேசினதுக்கும் திரும்பி இங்கேக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இப்படி கேள்வி, இதுக்கு பதில் சொல்லணும். இப்போது கேள்வி புரிஞ்சிச்சு, அவனோட அட்வான்டேஜ் என்ன புரிஞ்சிச்சு, பாஹ்ய ஜோதியே போதும். 1 2 3 எல்லாம் அது புரிய மாட்டேங்குது. சுயம் ஜோதி என்ன எங்கே இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மைண்டு தெரியுது, மைண்டு வேலை பண்ணுறது, மைண்டு எல்லாம் பண்ணுறது, கவலைப்படுறது, சந்தோஷப்படுறது, எல்லாம் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கிறது, அகங்காரம் எல்லாம் மைண்டு போதும். அதனால தான் வெரி சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம். அந்த பார்டர் தாண்டி ஜம்ப் பண்ணி வருதுன்னா இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி.
நிறைய படித்ததுக்கப்புறம் கூட. அதனால்தான் எவ்வளவுக்கு நீ வந்து சூக்ஷ்மா அந்த கட்டோபனிஷத்தில் சொன்னது போல க்ஷுரஸ்யதார ஓகே சூக்ஷ்மாதி சூக்ஷ்மன சூக்ஷ்மயா அக்ரயா புத்தி எக்ஸ்ட்ராவர்டட் அன்வான்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி ஸோ மெனி திங்ஸ் இதெல்லாம் பண்ணுறவனுக்கு இந்த ஓகே டீப்லி ஹவ் டு திங்க்னு அர்த்தம் என்ன? டீப்லி கண்ணு மூடிட்டு உலகத்தில் மறந்து போகிறது. அதுதான் தூக்கத்தில் பண்ணுறனே. எனிஹவ் கொஷன் புரிஞ்சது. அது அது இல்லை, தவறு, நீ சொல்கிறது தவறு అని சொல்லி யாக்ஞவல்கர் இங்கே பதில் சொல்லவே இல்லை. இப்போ 14 அந்த கேள்வி வந்த மாதிரி உபனிஷத்து பேசிகிட்டே வருதா. ஆனால் அடுத்தது உடனே பதில் இங்கே சொல்லலை. ஏன்னா உபனிஷத்தை பதில் சொல்லிச்சு 10வது மந்திரத்தில் ஆல்ரெடி. அங்கே போய் படிச்சுக்கோங்க. 10வது மந்திரம் படிக்கிறோம் இப்போது. ந தத்ர ரதாஹ ந ரதயோகாஹ ந பந்தானஹ பவந்தி அத ரதானி ரதயோகான் பதஹ सृजते न तत्र आनन्दाः मुदः प्रमुदः भवन्ति अथ आनन्दान् मुदः प्रमुदः सृजते न तत्र वेशान्ताः पुष्करिण्यः स्रवन्त्यो भवन्ति अथ वेशान्तान् पुष्करिणीः स्रवन्तीः सृजते स हि कर्ता. 10, 11, 12, 13 எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான விதத்தில் பதில் என்ன இங்கே வருது. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள். சங்கரர் கூட அடிக்கடிக்கு கோட் பண்ணி சொல்கிறது என்னன்னா, நீ வந்து பாஹ்ய ஜோதி ஜாகிரதவே ஒரு கனவு ஒரு அனதர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் விட்டுவிடு. அது யார் பிரகாஷிக்க செய்கிறான், இது யார் பிரகாஷிக்க செய்கிறான். இது பிரகாஷிக்க செய்யும்போது நீ கவனிச்சாதான் இங்கே பாஹ்ய ஜோதி இல்லைன்னு உனக்கு தெரியும். நாங்கள் அதுதான் எம்ஃபசைஸ் பண்ணுறோம். அதனால் பாருங்கள், இந்த கனவில் வந்து தேருக்கள் சாரியட்ஸ் தேருக்கள் இல்லை, தேருக்கள்னு ஓட்டுற குதிரைகள் இல்லை, தேருன்னு ஓட்டிக்கிட்டு போகிற குதிரை எல்லாம் சேர்ந்து போகிற மார்க்கங்களும் இல்லை. ஆனால் இந்த ஆத்மா இங்கே எல்லாமே ஆத்மா க்ரியேட் பண்ணுறது போல் சொல்லும். ஓகே, கூடவே நான் சொல்கிற அப்புறம் ஆஸ் இஃப்னு எடுத்துக்கணும். எதில் எந்த விதத்தில் ஆஸ் இஃப், பட் எவ்ரிவேர் ஸ்ருஜத்தே, இந்த ஆத்மாவே ஸ்ருஜத்தேன்னு சொல்லிக்கிட்டே போகும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருவேன். ஸோ இதெல்லாம் கனவுலோ இல்லை. ஆனால் இல்லாதது அங்கே ரதங்களனே குதிரைகளனே அதை ஓடி போகிற அந்த பெரிய மார்க்கத்தினே எல்லாத்தினே ஆத்மா சுருஜத்தே. சரியா? அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை, அங்கே ஆனந்தம் முதம் பிரமோதம் இது வந்து தைத்திரியம் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஆனந்தத்துக்கு பிரியமன் எடுத்துக்கணும். பிரியா மோத பிரமோத 3 சொல்லியிருக்கும் இல்லைங்க. அந்த 3 கூட அங்கே ந தத்திர பிரியம் மோதம் பிரமோதம் எதுவுமே இல்லை. ஆனால் பவந்தி அத, ஆனால் அங்கே வந்து உருவாக்குறது செய்கிறது எது? ஆனந்தம் முதம் பிரமோதம் சுருஜத்தே. பாருங்கள், சுருஜிதே வார்த்தை அடிக்கடிக்கு வருது. ஸோ இல்லாத பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் ரோடு எல்லாம் வந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் அங்கே இன்னொன்று உதாரணம் 3 சொல்கிறாரு. குதிரைகள், ரோடு, சாரியட்ஸ் அதெல்லாம். அப்புறம் ஏதாவது அனுபவிக்கும் போது வர பிரியா மோத பிரமோத. பிரியா மோத பிரமோத பற்றி இப்போவே ஞாபகப்படுத்துக்கோங்க. என்னது பிரியம் வந்து என்ன சொன்னோம்? திருஷ்ட இஷ்ட திருஷ்டஜம், இஷ்டமானது பார்க்கும்போதே. ஓகே,
என்னது விண்டோ ஷாப்பிங்கில் பார்க்கும்போது சாரி ஒரு சந்தோஷம் வருது பாருங்கோ, அதுக்கு பேர் பிரியம். அப்புறம் துஷ்ட பிராப்தஜம் வாங்கிட்ட அப்போ வருது ஆனந்தம் பாருங்கோ, அது மோதம். வாங்கினதுக்கப்புறம் திருஷ்ட அனுபவஜம், அனுபவஜம் அனுபவிச்சாச்சு, கட்டிக்கிட்ட சாரி கட்டிக்கிட்டா அப்பா கட்டிக்கிட்டு பிரமோதம். அதுதான் வித்தியாசம். பார்க்கறதுனால வர ஆனந்தம், கொண்டு வந்து வாங்கி வச்சுக்கிறதுனால இருக்கிற ஆனந்தம், அது நான் அனுபவிச்சுக்கிறதுனால ஆனந்தம். அதுதான் பிரிய மோத பிரமோதம். இதெல்லாம் கனவுல நடக்கிறது, ஆனால் நிஜமாக இருக்கோ இதெல்லாம்? ஆனால் உருவாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இன்னும் அங்கே என்ன தெரியுமா, வேறு நிறைய கிணறு, குளம், தடாகங்கள் அது அங்கெல்லாம் இருக்குது. வேஷாந்தாகன்னா சின்ன சின்ன குளங்கள், அப்புறம் புஷ்கரிணின்னா பெரிய சரஸ் லேக்ஸு, அப்புறம் ஸ்ரவந்தியான நதிகள். இதெல்லாம் அங்கே இல்லை, ந தத்ர. ஆனால் பவந்தி அத வேஷாந்தாக பவதி, புஷ்கரணி பவந்தி, ஸ்ரவந்தி பவந்தி, சுருஜத்தே சொல்லி கடைசியில் சஹி கர்த்தா, இந்த ஸ்வயம் ஜோதி ஆத்மாத கர்த்தா அப்படின்னு சொல்லிடுச்சு. சஹ ஹி கர்த்தா. அந்த சஹான்னு மைண்டனி கிளியராக சொல்லலை. பொதுவாக சஹான்னு இது நமக்கு ப்ரொனவுன் வந்து ஆத்மா பிரம்மனுக்கு தான். ஓகே, இப்படி சொன்னதுக்கப்புறம் இங்கே சந்தேகம் வரும். இப்போவே ஆத்மா சுருஜத்தை அப்புறம் கர்த்தான்னு இல்லை இப்படியெல்லாம் சொல்லுது உபனிஷத்து. இது என்ன சார்? சஹி கர்த்தா, ஹவுக்கம் ஆத்மா பிகம் கர்த்தா? என்ன இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம் அகர்த்தா போக்தா அகர்த்தா போக்தா சொல்லிட்டு, அப்புறம் ஸ்ருதி சொல்லியிருக்கு நம்ம அனுபவத்தில் கூட வீணோ ஆத்மா அகர்த்தானி. இப்போ தான் நீங்களும் சொல்லுங்க, ட்ரீம் வந்து கிரியேட்டட் பை த மைண்டனி. அதுக்கு சங்கரர் சொல்கிறாரு, ரொம்ப பதற்றப்படாத, இங்கே அப்படி உபனிஷத்து சொன்னால் கூட எஸ் மைண்டு தான் கிரியேட்டட், மைண்டு தான் கர்த்தா. ஆனால் அது நீ இல்லுமினேட் பண்ணுறது யார்? இனிமேல் வர 2-3 மந்திரங்களுக்குள்ளே எங்கே ஸ்ருஜதி கர்த்தா எது சொன்னால் கூட இல்லுமேன் ஆஸ்பெக்ட். அதனால ஆஸ் இஃப் ஆத்மா கிரியேட்டட் అని உபனிஷத்து பேசுது. இஸ் எ ஃபிகரேட்டிவ், டோன்ட் டேக் இட் ஆஸ் லிட்டரலி. அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஆத்மா ஒன்றும் கிரியேட் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இல்லுமேன்ஸ் பண்ணுறது. ஸோ இங்கே எதெல்லாம் நடக்கிறதோ இந்த அவஸ்தாத்திரயத்தில் எல்லாத்தையும் இல்லுமேன் பண்ணுற ஆத்மா ஸ்வயஞ்சோதி இல்லைன்னா இதெல்லாம் அனுபவமே படாது. ஸோ ஓன்லி இஸ் ஓன்லி இல்லுமினேட்டர், தட்ஸ் இட். சர்வத்தனை அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு சங்கரர் சொல்கிறாரு. அப்போது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த சாட்சி இருந்தாவே போதும், மைண்ட் கெட்ஸ் தி பவர் டு ப்ரொஜெக்ட். மைண்டு உருவாக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் சாட்சி அது இருக்கணும். பிம்பம் பிரதிபிம்பம் தானே இது. எங்கேருந்து வெளிச்சம் வந்துச்சு மைண்டுக்கு எங்கேருந்து தெம்பு வந்துச்சு? மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்திரியங்களுக்கு வருது, பிராணத்துக்கு வருது, எல்லாத்துக்கும் வருது. சரியா? இப்படின்னு சொல்லி அதனால் அங்கே எதுவுமே இல்லை. உன்னுடைய கேள்வி அந்த அது தவறு அப்படி சொல்லுது. அதே தான் இங்கே பார்க்குறேன்னா அங்கே வந்து வெளிச்சம், வெளியே ஜோதி, இந்த ஸ்வயம் ஜோதி. 11வது மந்திரம் கூட இதே விஷயத்தை நீ சொல்கிற சில ரிக் மந்திரங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிக் மந்திரங்களன்னு உபனிஷத்தை கோட் பண்ணுறது. எல்லா இடத்துல ததப்பேஷ ஸ்லோகோ பவதி அனு நடுவில் நிறைய இடத்துல வந்துச்சு இல்லை இதுக்கு முன்னாடி நமக்கு. அதே போல் 11வது மந்திரம் ததேதே ஸ்லோகாः பவந்தி ஸ்வப்னேன ஷாரீரம் அபிப்ரஹுத்ய ஆசுப்தः சுப்தான் அபிசாகசீதி சுக்ரம் ஆதாய புனரைதி ஸ்தானகம் ஹிரண்மயः புருஷः ஏகஹம்சः. இதே விஷயத்தினி ஆனால் வித்தியாசமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது 11வது மந்திரத்தில்.
இந்த ஸ்வயம் ஜோதி என்னன்னா இந்த மந்திரங்கள் எதுக்கு இப்போது இந்த கோட் பண்ணது கொட்டேஷனு ஸ்வயம் ஜோதிக்கு இருக்கு அதுன்னு சப்போர்ட் பண்ணி சொல்கிற மந்திரம். என்ன பண்ணுறதாமா கொஞ்சம் வார்த்தைகள் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் சில வார்த்தைகள் எடுக்கிறேன். ததேதே ஸ்லோகாக பவந்தி இருக்கு. சொப்னேனா சொப்பனம் நடக்கும்போது சொப்பனத்தினால இந்த ஆத்மா என்ன பண்ணுமா, இங்கே இப்போதுக்கு ஆத்மா தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருவேன். ஏன்னா ஸ்வயம் பிரகாஷம் அது இருக்கிறதுனால ஆத்மா என்ன பண்ணுதுன்னா சரீரத்தினே சாவடிக்கிறதாமா, அடித்து போடுறதாம். இந்த அர்த்தம் எடுத்தால் சரீரம் அபிப்பிரகுத்திய அப்படின்னா அடித்து போட்டாச்சு, ஆல்மோஸ்ட் டெட் லைக். எது தானே நினைவு கொஞ்சம் சத்தி கடை கொஞ்சம் நேரத்தை சத்தி போனவன் போல் இருந்துக்கோ அப்படின்னு பண்ணி. ஓகே, ஆசுப்தா தூங்காமல் இருக்கிறவன்னே தூங்க வச்சு சுப்தா வந்து அங்கேருந்து எடுத்துக்கணும். பிரகுத்தியா சுப்தா ஆசுப்தகன்னு வந்து சுப்தான் பண்ணி அந்த கனவுல திரும்பி ஏய் நிஷ்டத்துக்கு போய் எல்லாம் ரோம் பண்ணு. அபிச்சாகஷீதி அபிச்சாகஷீஹி சீதி வார்த்தை எங்கே வந்துச்சு ஞாபகம் இருக்கோ? துவா சுபர்ணா சயுஜா சகாய, அந்த மரத்து மேலே இருக்கிற 2 பறவைகள், ஒன்று மேலுக்கு போய் ஒன்று சாப்பிடாம உபவாசம் பண்ணுறது, ஒன்று கீழக்கு வந்துட்டு பல 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 பழங்களை அபிஷாக செய்து குச்சி கடிச்சு என்ஜாய் பண்ணுறது. இங்கே அர்த்தம் என்னென்னா கணவன் பார்த்துக்கோ, என்ஜாய் திஸ் ட்ரீம் வேர்ல்டுன்னு. அங்கே நினைவில் இருக்கிறவனு வந்து தூங்கு பேசாது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு இவனை கனவுக்குள்ளே போகணும். இங்கே ஆத்மா பண்ணிச்சான்னு ஆத்மா நிஜமாக பண்ணல, பிரகாஷுக்கு செய்யறது. ஸோ ஆத்மா பண்ணது போல் ஓகே அப்படி சொல்லி சுக்ரம் ஆதாய, இந்த இந்திரியங்கள் சுக்கிரம் என்ன இந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரம், இந்த சூக்ஷ்ம சரீரத்தினை எடுத்துக்கிட்டு புனக ஏத்தி, புனக ஏத்தின்னா அது கனவு உலகத்துக்குள்ளே ஏத்தின்னு போயிடுச்சு, எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் சுக்கிரம் ஆதாய இந்திரியங்கள் இல்லைன்னா சூக்ஷ்ம சரீரத்தினை யார் எடுத்துட்டுனா ஹிரண்யமய. உபனிஷத்து கிளியராக சொல்லுது ஹிரண்யமயன்னா இந்த ஸ்வயம் ஜோதி ஷைனிங் லைக். ஹிரண்யமயம்னா பிரம்மனுக்கு புருஷனுக்கு ஆத்மா ஹிரண்யமயம்னு வார்த்தை இருக்குல்ல. புருஷா ஆத்மா, இங்கே யார் தெரியுமா இந்த ஆத்மா? ஏகஹம்சா. இவன் யாருன்னா இந்த ஆத்மா இது வந்து சிங்கிள் ட்ராவலர், தனியாக போகிறானோ. ஹம்சா ஏகஹம்சன்னா சிங்கிள் ட்ராவலர், லோன்லி ட்ராவலிங் எலோன் அப்படின்னு அர்த்தம். ஆத்மா ஆஸோ ட்ராவலிங். கனவா திரும்பி சரி வா பிரகாஷுக்கு செய்கிற, நினைவா திரும்பி சரி வா ஐ வில் இலுமினேட் இட். தூக்கமா ஐ வில் இலுமினேட் இட். ஸோ இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்மா போனது போல், சுற்றுறது போல், ட்ராவல் பண்ணது போல் ஏகஹம்சா. எனக்கு ரொம்ப டைடாக இருக்கப்பா, இத்தனை வருஷமாக இது காட்டி பல்பு ஃபீஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் டல்ல. இன்னொரு ஆத்மானு கொண்டு வரேன் நீ சொல்லிச்சேப்பா. அது நீ எத்தனை சரீரமாவது எடுக்கோ, அடுத்த சரீரம் நான் எப்பவுமே அப்படி இருக்கேன். ஐ ஆம் ரெடி. இந்த ஹம்ச வார்த்தை ஏகஹ ப்ளஸ் ஹந்தி. ஹந்தி மீன்ஸ் கச்சதி. இங்கே ஹந்தி என்ன கில் பண்ணுறது అనేది இன்னொரு அர்த்தம் இது இருக்கு. ஒரு தாத்துவில் ஏகஹ ஹந்தி கச்சதி, ஏகஹ கச்சதி. இந்த ஏகஹ ஹம்சஹ அనే பதம் புதுசு ஒன்றும் இல்லை. கட்டோபனிஷத்தில் 2வது அத்தியாயம் 2வது முண்டகத்தில் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
ஹகும்சஹ சுச்சிஷத் துரோணசத் நிஷத் வரசத் ருஷசத் அப்ஜா கோஜா ருதஜா அத்ரிஜா ருதம் பிருஹத் இப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் போகும். ஒன்றும் இல்லை, இது சிங்கிள் ட்ராவலர். இந்த ஆத்மா வந்து சூரியனும் ஆயிடுறான், அது ஆயிடுறான், இதாகிடுறான், சந்திரனும் ஆயிடுறான், சந்திரன் பிரகாசிக்க செய்கிறான், மலை ஆயிடுறான், மலைன்னு பிரகாசிக்க செய்கிறான், நதிகள் அது இதாவதுன்ற பெரிய லிஸ்ட்டு. அப்புறம் பல விதமான ஜீவராசிகள் ஆயிடுறான், பசுக்கள் ஆயிடுறான் அப்படின்னு சொல்லி அங்கே மந்திரம் ஹம்ச அనే பதத்துக்கு அங்கே இருக்குது. அதே தான் இங்கே இஸ் alone illumining the everything. சரியா? அப்படி சொல்லி அதுக்கப்புறம் 13வது மந்திரத்தில் 12வது மந்திரம் பிராணேன ரக்ஷன்னவரம் குலாயம் பகிஷ்குலாயாத் அமிர்தः சரந்தி சரித்வா ச ஈயதே அமிர்தः யத்ர காமகம் ஹிரண்யமயः புருஷ ஏகஹம்சः. அகெயின் சேம் ஆல்மோஸ்ட் அதே தாட்டு. இங்கே என்ன சொல்கிறதுன்னா, இந்த நினைவில் வந்து கனவுக்கு போகும்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே டெட் லைக். அதெல்லாம் உள்ளவும் போய் அங்கே அது வேலை பண்ணல, அது என்னமோ எல்லாம் சைலண்ட் ஆகி போயிடுச்சு. ஏன்னா இப்போ இங்கே அதுக்கு வேலை இல்லை, அதனால் நீங்கள் எல்லோரும் டோட்டல் ரெஸ்ட்டு. அப்படி விட்ரா பண்ணிச்சு அது எல்லாமே. அங்கே விட்ரா பண்ணது போயிடுச்சு. அந்த சரீரம் அப்படி செத்து போயிட்டா. அப்போது என்ன பண்ணுதான் ஆத்மா, பிராணங்களே அந்த சரீரம் சத்தி போகாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச பிராணாள் அது இருக்கிறதுனால தானே காலையில் இவன் ஏந்திட்டுவான்னு நம்பிக்கையோடு தான் இருக்குது. இல்லைன்னா அவன் ஏந்திருக்கல அப்போ போயிட்டான்னா அப்போ அதுக்கப்புறம் அனுப்பிச்சுடுவாங்க இல்லையா? பிராணேன ரக்ஷன், பிராணத்தினால அந்த என்னது அவரம் குலாயம், த இன்ஃபீரியர் பாடிக்கு குலாயம்ன அபோர்டு நெஸ்ட்டு. அந்த குலாயம் என்ன குலாயம்? அவரம் இன்ஃபீரியர் பாடின்னா இந்த பாடி முக்கியமாக இந்த கிராஸ் பாடி அட்லீஸ்ட் சட்டில் பாடி ஏதோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணி இந்த கிராஸ் பாடிக்கு வயசாகி மூப்பு வந்து மரணம் வியாதி வந்தால் போதும், நீ இருந்துக்கோ, நான் போய் இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக நியூ பார்ன் பேபி எடுத்துக்கிறேன்னு போடுது. இது பார்ப்போம் இங்கே கஷ்டப்பட்டு விடு பஞ்சபூதங்களுக்கு எரிச்சுடுறோங்கடா, கொதிச்சு வைங்க. அவரம் குலாயம். அப்புறம் பகிஷ்சரந்தி பகிஷ்சரித்வா குலாயம். அப்போ அங்கே நினைவு ஜாகிரத புருஷ சரீரம், ஜாகிரத சரீரம் விட்டியாச்சு, ஸ்தூல தேகன்னு சூக்ஷ்ம தேகத்திலே வந்துட்டு அங்கே சூக்ஷ்ம தேகம் வச்சுக்கிட்டு அங்கே வாசனைகளை வச்சுட்டு இந்த அமிர்தா இந்த ஆத்மா வந்து அது நடக்கட்டும் பிரகாசிக்க செய்கிறது. அதனால் அமிர்த வார்த்தை நடுவில் வருது. சரந்தி சரித்வா பகிஷ்சரித்வா. பகி அண்ணா இங்கே வேறே சரீரம்னு சொல்லலாம், வேறே லோகம்னு சொல்லலாம், கனவுன்னு கூட சொல்லலாம். கனவு கூட ஒரு லோகம்தானே. அப்புறம் சஹ ஈயத்தே, இந்த ஆத்மா ஈயத்தேன்னு போகிறான். ஸோ போகிறான், ட்ராவல் பண்ணுறான். யார் இது? அமிர்தா இது. எத்திர காமகம், அங்கே வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிட்டு திரும்பி அது மேலே லோகம் போனான், அந்த லோகம் போனான், இங்கே போனான், சுகதுக்கம் அனுபவி பாரு. நான் லைட் போடுறேன், பிரகாஷுக்கு செய்கிறேன். ஹிரண்யமயா, இந்த ஹிரண்யமயா சஹா இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணி திரும்பி புருஷ ஏகஹம்சா சிங்கிள் ட்ராவலர் அப்படின்னு சொல்லி 13வது மந்திரம் இதேபோல் இன்னொரு விதமாக ஒரு விஷயம் சொல்லும். தென் 14th அந்த டாபிக் முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஜனக்கர் சிஷ்யர்னு மறக்கக்கூடாது. யாருனாலும் நமக்கு இதெல்லாம் பிரதாரண்யங்க கிடைச்சது இப்படிப்பட்ட இந்த விஷயம். ஸ்வயம் ஜோதி பிராமணன் அவர் திரும்பி வராரு 1000 மாடு எடுத்துக்கிட்டு 1000 மாடு தரேன். அது அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.